பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவிற்காக மதுரை தயாராகி வருகிறது. நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா வரும் 14ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் 23ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் நடைபெறவுள்ளது. இதையடுத்து முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழாவை முன்னிட்டு மதுரையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பக்தர்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக ஆடி வீதிகளில் பந்தல் அமைக்கும் பணியும், வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் இடத்தை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து சரி செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. தேரோட்டத்திற்காக கீழமாசி வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்கள் சுத்தம் செய்யப்பட்டு அதை அழகுபடுத்தும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கள்ளழகர் வேடமிட்டு ஆடும் பக்தர்களுக்காகவும் அவர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் வண்ணமயமான ஆடைகளை புது மண்டபத்தில் தையர் கலைஞர்கள் தயாரித்து வருகின்றனர். இந்த ஆண்டு மழை பொய்த்து போனதாலும் மின்வெட்டு காரணமாகவும் நேர்த்தி கடன் ஆடைகளின் விற்பனை குறைவாக இருக்கும் என்று தையர் கலைஞர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இங்கே வருஷம் சித்தத்திலாவுக்கு இந்த ட்ரெஸ் தச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதுபோக நம்ம கேப்புகள் இந்த மாதிரி இந்த சாட்டை இந்த சாமி கொண்டாட லைட்டை வித்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நடக்கிற வியாபாரம் காட்டி இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது மெயினான கரண்ட்டு தட்டுப்பாடு ஒரு பக்கம் தைக்க முடியலை. அது போக மழை தண்ணி இல்லை. ஜனங்க கையில் காசு பழக்கம் கம்மியாக இருக்குதுனால வியாபாரம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வருஷம் தயார் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கம்மியாக தான் சார் இருக்குது. என்ன இந்த வருஷம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மழை குறைஞ்சி பவர் கட்டுங்கிறனால கொஞ்சம் தொழில்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்படையுது. மக்கள் விரும்புகிறவங்களும் கொஞ்சம் செலவை குறைச்சி சிக்கனமாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க. கிராம மக்கள் முக்கியத்துவமாக வர்றாங்க, நிறையா வர்றாங்க. இப்போ உங்களுக்கு நான் பட்டணத்துக்காரங்க நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. டவுனில் உள்ளவங்களும் நிறையா நேர்த்திக்கடன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவங்க வேலையடி வேலையாக 10 வருஷம் பீச்சுறவங்க 15 வருஷம் பீச்சுறவங்க இருக்காங்க. டவுன்ல இருக்கிறவங்க 3 வருஷம் 1 வருஷம் அப்படி மட்டும் பண்றாங்க. வரும் 25ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.